ஆர்ஆர்பி மற்றும் எஸ்எஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளை இனி தமிழ்ல படிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கோலம், அதாவது இங்கிலீஷ்ல இதை ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோலம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, பந்து வடிவம் கொண்டது. ஸோ பந்து தான் வந்து பாத்தீங்கன்னா கோலம், ரைட்டுங்களா? ஸோ இதுல பேசிக்கா ஃபார்முலாஸ் வந்து பார்த்துடலாங்க, ரைட்டா? ஃபார்முலாஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது வலைப்பரப்பு அல்லது மொத்த புறப்பரப்பு, ரைட்டுங்களா? புறப்பரப்பு, ரைட்டுங்களா? இதை வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நாம இதுக்கு முன்னாடி பார்த்தது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த மாதிரி 2 டைப் பார்த்துருப்போம். பட் இதுல அதெல்லாம் கிடையாது, இது எல்லாம் சேர்ந்து ஒண்ணுதான், ரைட்டுங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4πr² அப்படின்றது தான் இதுக்கான ஃபார்முலா, ரைட்டுங்களா? வலைப்பரப்பு கேட்டாலும் சரி, மொத்த புறப்பரப்பு கேட்டாலும் சரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம், கன அளவு. கன அளவு வந்து பாத்தீங்கன்னா 4/3πr² அப்படின்றது ஃபார்முலாவா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே அரைக்கோளம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ரைட்டுங்களா? அதாவது ஒரு கோலத்தை நீங்க 2ஆ கட் பண்ணீங்கன்னா, அதை நீங்க ஸ்பில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அரைக்கோளம் வந்து கிடைக்கும், ரைட்டுங்களா? இந்த அரைக்கோளத்திற்கான ஃபார்முலாஸ் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வலைப்பரப்பு, அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2πr², ரைட்டுங்களா? மொத்த புறப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அது எடுத்துக்கிட்டோம்னா 3πr². ஏன் அப்படின்னா இப்போ இதுதான் வந்து கோலம், அரைக்கோளம், ரைட்டுங்களா? அரைக்கோளத்துல இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா 2πr², ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அடியில வந்து ஒரு πr² இருக்கு, பிளஸ் πr². நமக்கு என்ன கிடைக்கும்? 3πr² கிடைக்கும். ஸோ அதுதான் டைரக்டா வந்து நான் எடுத்திருக்கேன், ரைட்டுங்களா? கன அளவு வால்யூம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2/3πr². இது ஒண்ணுமில்ல, நம்ம கோலத்துல வந்து பாத்தீங்கன்னா 4/3ன்னு படிச்சோமா? இப்ப அரைக்கோளம்னா அதுல பாதி தானே, அப்போ 2 2 2 4, அதுதான் 2/3πr² அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 7 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு கோலத்தின் வலைபரப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2023ல கேட்டிருக்காங்க. அதாவது கோலம்னு எடுத்துக்கிட்டாவே வலைப்பரப்பு, அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அல்லது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ரெண்டுமே வந்து ஒண்ணுதாங்க, 4πr², ரைட்டுங்களா? இப்போ நமக்கு 4ன்னு தெரியும், பையோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 22/7ன்னு தெரியும். ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க, r²னா 7 × 7, ரைட்டுங்களா? ஒரு 7க்கு ஒரு 7 கேன்சல் பண்ணிடுறேன், ரைட்டுங்களா? 2 8 8 56, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6ல முடியும். அந்த யூனிட் டிஜிட் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? இதில் சென்டிமீட்டர் கொடுத்ததுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். நீங்க வேணும்னா ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கங்க. ஒரு கோலத்தின் கன அளவு 4851 கன சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் என்னன்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி 2021ல கேட்டிருக்கான். நமக்கு வால்யூம்கான ஃபார்முலா தெரியும், 4/3πr³, ரைட்டுங்களா? ஸோ வால்யூம் என்ன கொடுத்துருக்கான்? 4851ன்னு கொடுத்துருக்கான். இந்த 4/3 அப்படியே வச்சுக்கிறேன். பையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 22/7 நமக்கு தெரியும், r³, ரைட்டுங்களா? ஆரம் தான் நமக்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்போ பாருங்க, இதெல்லாம் கிராஸ்ல கொண்டு போறேன் நான். இது 3 21, ரைட்டுங்களா? இந்த பக்கம் கொண்டு வந்தா மல்டிப்ளை ஆயிடும். அப்போ 21 × 4851 டிவைட் பை 4 × 22, 4 × 22 ஈக்குவல் டு r³. நான் இப்போ வந்து 11 வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறேன். 2 11 22, 4 11 44, 4 11 44, 1 11 11, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 441ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 21 ஸ்கொயர் தான், ரைட்டுங்களா? அப்போ 21 ஸ்கொயரை நான் 21 × 21 நான் எழுதிக்கிறேன். பாருங்க, 4 2 8, 8 வந்து பாத்தீங்கன்னா 2 × 2 × 2ன்னு எழுதிக்கிறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா r³. கியூபை வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தா கியூப் ரூட் ஆகும், கியூபிக் ரூட், அதாவது கியூபிக் ரூட் ஆகும். இதுல 3 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும், ரைட்டுங்களா? அப்போ 3 21க்கு நான் ஒரு 21 எடுத்துக்கிறேன், டிவைட் பை 3 2க்கு ஒரு 2 எடுத்துக்கிறேன். அப்போ 21/2 10.5ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2 கோலங்களின் ஆரங்களின் விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 3:2 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024 கேட்டிருக்கான். நமக்கு கன அளவு நமக்கு தெரியும், 4/3πr³, ரைட்டுங்களா? அதே மாதிரி 4/3πr³. இப்போ காமனா இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கேன்சல் பண்றோம், ரைட்டுங்களா? உதாரணத்துக்கு 4/3 4/3, பைக்கு பையை கேன்சல் பண்ணிடுறோம். இது r1, இது r2ன்னு எடுத்துக்கோ, ரைட்டுங்களா? அப்போ r1 வந்து பாத்தீங்கன்னா 3³ ரைட்டுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 2³. இப்போ கியூப் பண்ணுங்க, 27, 2 கியூப் பண்ணீங்கன்னா 8. அப்போ 27:8ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் ஆரம் வந்து பாத்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பு, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி குரூப் டி 2022ல கேட்டிருக்காங்க.
இப்போ அரைக்கோளம் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா மொத்த புறப்பரப்பு வந்து பாத்தீங்கன்னா 3 πr ஸ்கொயர், ரைட்டுங்களா? அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இதுல அவன் என்ன கொடுத்துருக்கான், ஆரம் மட்டும் கொடுத்துருக்கான் 21ன்னு சொல்லிட்டு. அப்போ 3 இன்ட்டு பையோடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 22/7 இன்ட்டு 21 இன்ட்டு 21, ஏன்னா ஸ்கொயர் இல்லையா, 17 3 21, ரைட்டுங்களா? 3 3 9. நான் யூனிட் டிஜிட் மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், 2 1 2. அப்போ 9 இன்ட்டு 2 எனக்கு 18ன்னு கிடைக்கும். அப்போ லாஸ்ட் டிஜிட் நமக்கு என்னல முடியும், 8ல வந்து பார்த்தா முடியும். ஸோ 8ல வரதா வந்து ஆன்சர். நீங்க ஆப்ஷன் பார்த்து சூஸ் பண்ணிக்கங்க. ஸ்டெப்ஸுக்கு வந்து நமக்கு மார்க் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 6 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு பெரிய இரும்பு கோலத்தை உருக்கி 2 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட எத்தனை சிறிய கோலங்களை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு SSC GD 2023 கேட்டிருக்காங்க. இதுல நீங்க கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்குங்க. 6 சென்டிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 சென்டிமீட்டரா குறைஞ்சிருக்கு. எத்தனை டைம்ஸ் குறைஞ்சிருக்கு, 3 டைம்ஸ் குறைஞ்சிருக்கு, ரைட்டுங்களா? ஏன்னா 2 தான் வந்து பாத்தீங்கன்னா 6. ஸோ எத்தனை டைம்ஸ் குறைஞ்சிச்சோ அதை நீங்க கியூப் பண்ணீங்கன்னா அத்தனை சிறிய கோலங்கள் உருவாகும். 3 3 9 9 3 27. ஸோ 27 சிறிய கோலங்கள் வந்து பாத்தீங்கன்னா உருவாகும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6th சம் பாருங்க. ஒரு கோலத்தின் மேற்பரப்பு 616 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் விட்டம் என்னன்னு சொல்லிட்டு RRB ALP 2024 வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு மேற்பரப்பு, அதாவது மொத்த மேற்பரப்பு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 πr ஸ்கொயர், ரைட்டுங்களா? ஸோ இதுதான் அந்த 616. ஸோ இப்போ பாருங்க, 4 பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர், 616. 22 இன்ட்டு 4 வந்து மல்டிப்ளை பண்ணா எனக்கு 88ன்னு கிடைக்கும். 88 இன்ட்டு 7 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 616. 88 பாருங்க, 88 வந்து பாத்தீங்கன்னா 7 88 616, ரைட்டுங்களா? அப்போ இங்க ஒரு 7 இருக்கு, இந்த ஆர் ஸ்கொயர் இருக்கு. ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன், 7 எடுத்துமே இங்க மல்டிப்ளை பண்ணிருக்கேன், ரைட்டுங்களா? ஸோ ஆர் வந்து பாத்தீங்கன்னா இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா நமக்கு 7ன்னு கிடைக்கும். ஆனா அவன் கேட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டயாகனல். டயாகனல்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஆர், 2 14 தான் சென்டிமீட்டர் தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு அரைகோள வடிவ கிண்ணத்தின் ஆரம் 3.5 சென்டிமீட்டர் எனில் அதில் எவ்வளவு லிட்டர் பால் பிடிக்கும்னு சொல்லிட்டு SSC CHSL 2023 கேட்டிருக்காங்க. பாருங்க, அரைக்கோளம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா வால்யூம்கான ஃபார்முலா 2/3 இன்ட்டு 22/7, அதான் 2/3 பை ஆர் கியூப் நம்ம எடுத்துருப்போம் இல்லையா? ஸோ பையை வந்து டைரக்டா நான் 22/7 எடுத்துட்டேன். ஆர் கியூப்னா 3.5 கியூப். நான் இதை என்ன பண்றேன்னா 7/2ன்னு எடுத்துக்கிறேன். 7ல பாதி வந்து பாத்தீங்கன்னா 3.5 தான். அப்போ 7/2 இன்ட்டு 7/2ன்னு எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, கேன்சல் பண்ணுங்க. இப்போ ஒரு 7க்கு ஒரு 7 கேன்சல் பண்றேன், ஒரு 2க்கு ஒரு 2 கேன்சல் பண்றேன், ஒரு 2 2 11 2 22, ரைட்டுங்களா? பாருங்க, 7 49, 49 இன்ட்டு 11 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 539 கிடைக்கும். ஆல்ரெடி நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா 3 இன்ட்டு 2 6ன்னு கிடைக்கும், ரைட்டுங்களா? இதை 6ஆல டிவைட் பண்றேன். 8 6 48, ரைட்டுங்களா? மறுபடியும் 8 6 48, அது ஒரு பாயிண்ட்ல போகுது. ஸோ பாயிண்ட்டை நீங்க எடுத்துக்கங்க, ஏன்னா 1 தான் வருது. ஸோ அதனால வந்து அந்த 1 எடுத்துக்கோம்னா 88 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா? இப்போ அவன் என்ன கேட்கறான்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை லிட்டர்னு கேட்கறான். லிட்டர்னா டிவைட் பை 1000 நீங்க டிவைட் பண்ணணும், ரைட்டுங்களா? டிவைட் பண்ணீங்கன்னா 3 டிஜிட் தள்ளி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாயிண்ட் வச்சா போதுமானது. அப்போ 0.088 லிட்டர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கோளத்தின் ஆரம் 10% அதிகரித்தால் அதன் மேற்பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்னு சொல்லிட்டு RRB JE 2024 கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? ஆரம் வந்து பாத்தீங்கன்னா 10% அதிகரிக்குது. இது வந்து நான் சக்சசிவ் பர்சன்டேஜ் மெத்தட்ல வந்து நான் சால்வ் பண்றேங்க. ஸோ சக்சசிவ் பர்சன்டேஜ் மெத்தட் வந்து நம்ம சதவீதத்திலே பார்த்துட்டோம், ரைட்டுங்களா? அப்போ 10 + 10 + 10 × 10 டிவைட் பை 100, ஞாபகம் இருக்குங்களா? x + y + x × y டிவைட் பை 100ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா? இங்க x-உம் 10 தான், y-யும் 10 தான், ரைட்டுங்களா? ஸோ 10 கூட 10 கூட்டினீங்கன்னா எனக்கு 20ன்னு கிடைக்கும். பிளஸ் இதை பாருங்க, ஸோ 10/100, அப்போ 100/100 நான் என்ன எழுதலாம், 1ன்னு எழுதலாம், ரைட்டுங்களா? அப்போ 20 கூட 1 கூட்டி நமக்கு 21% அப்படின்னு சொல்லிட்டு வரும், ரைட்டா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆரம் ஆர் கொண்ட ஒரு கோளம் மற்றும் அதே ஆரம் கொண்ட ஓர் அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு SSC MTS 2022 கேட்டிருக்காங்க. அப்போ 4 πr ஸ்கொயர், ரைட்டுங்களா?
இன்னொன்று 3πr². ஏன்னா அரைக்கோளத்துக்கு வந்து 3πr². πr² நான் கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா ஆரம் வந்து சேம்னு சொல்லியிருக்கான். இன்கேஸ் ஆரம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துருந்துச்சுன்னா, ரைட்டுங்களா, ரேடியஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருந்தா நம்ம R1 R2 எடுத்துருப்போம், அதை கேன்சல் பண்ணியிருக்க முடியாது. பட் இங்கே சேமாக இருக்கிறதுனால நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 4:3 தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கோளத்தின் கன அளவும் மேற்பரப்பும் எண் மதிப்பில் சமம், அதாவது ஈக்குவல் அப்படின்றான். அதன் ஆரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு RRB NTPC 2022 கேட்டிருக்கான். பாருங்க, கோளத்தின் கன அளவு வால்யூம்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா 4/3 πr³ ரைட்டுங்களா. நான் ஃபர்ஸ்ட்ல இன்ட்ரோடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா πr² கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி அது தப்பு. πr³ தான் சரியான ஆன்சர். ஏன்னா நான் இருக்கிற சம்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா πr³ தான் சால்வ் பண்ணியிருக்கேன், ரைட்டுங்களா. அது நான் அப்பதான் நோட் பண்ணேன். இதுவும் மேற்பரப்பு வந்து பாத்தீங்கன்னா 4πr², ரைட்டுங்களா. இது ரெண்டும் சமம்ட்டான். நமக்கு ஆர் மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் கேன்சல் பண்ற பாருங்க. 4க்கு 4 கேன்சல் பண்றேன், பைக்கு பை கேன்சல் பண்றேன், R²க்கு R³ இருக்கிற 2 R கேன்சல் பண்றேன். ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா R/3 is equal to 1 இருக்கு. அப்போ R is equal to இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுங்க, 3 வரும். ஸோ 3 தான் சரியான ஆன்சர். Indus Classes